ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள பாலிட்டியிலேருந்து பாக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கடைசி சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ மற்ற எல்லா 11th and 12th இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் முடிய பாக்ஸ் கொஷினும் போட்டாச்சு. ஸோ இந்த பாலிட்டியை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா எல்லா பாக்ஸ் கொஷினுமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மதச்சார்பற்ற அரசு அப்படின்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மதச்சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மதச்சார்பு அரசு எனப்படும். ஸோ மதச்சார்பின்மை கோட்பாட்டை பின்பற்றாத அரசு தான் என்னது? மதச்சார்பு அரசு எனப்படும். மதச்சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். மதத்தை சார்ந்து இயங்கக்கூடிய அரசு என்பதுங்கிறது வந்து ஒரு மதத்தை என்னது அரசு வந்து அரசுக்குன்னு சொல்லி ஒரு மதமாக வச்சிருப்பாங்க. அந்த அரசோட உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மதச்சார்பு அரசுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், வாட்டிகன் இந்த நகரங்கள்லாம் வந்து மதச்சார்பு அரசை பின்பற்றுறாங்க. அடுத்து இந்தியாவோட அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம டாபிக்ல படிச்சிருப்போம், இருந்தாலும் இதுலையும் நம்ம படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிறது 1935 கொண்டு வரப்பட்டுச்சு. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவகாரங்கள் இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் ஒரு சில விஷயங்களை எடுத்து தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. அது எந்தெந்த நாட்டில இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ பிரிட்டனை பொறுத்தளவுக்கு நாடாளுமன்றம் சம்பந்தமான எல்லாமே, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்றத்தோட செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணையங்கள் இது எல்லாமே பிரிட்டனோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அமெரிக்க அரசமைப்புல இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயினா அடிப்படை உரிமைகள், அடுத்து நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் இவங்களுக்கான பதவி நீக்கம் செய்யும் முறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அயர்லாந்துல இருந்து ஒண்ணுதான், அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் மட்டும் அவங்க ஆதாரமா வச்சு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து கனடா பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சியை ஏற்படுத்துறது, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மாநில அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்தோட அறிவுரை அதிகார வரம்பு இது எல்லாமே கனடாவோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து ஆஸ்திரேலியா நாட்டோட அரசியலமைப்புல இருந்து வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் இதெல்லாமே ஆஸ்திரேலியாவோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து ஜெர்மனி வெய்மரோட அரசமைப்பு. ஜெர்மனியோட அரசமைப்புங்கிறது வெய்மர் அரசமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. இதுல இருந்து நெருக்கடி காலத்துல அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை எடுத்திருக்கோம். சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யான்னு சொல்லக்கூடிய சோவியத் யூனியன்ல இருந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், பிரியாம்பிள்னு சொல்றோம் இல்லையா, முகப்புரையில வந்து சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள் எடுத்திருக்கோம். அடிப்படை கடமைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுல 42வது திருத்தத்துல உறுதிப்படுத்தப்பட்டது. இது எல்லாமே சோவியத் யூனியன்ல இருந்து எடுத்திருக்கோம். பிரான்சிடம் இருந்து குடியரசு, முகப்புரையில சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே. தென்னாப்பிரிக்கால இருந்து பாத்தீங்கன்னா அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. ஸோ திருத்த முறை அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தென்னாப்பிரிக்காவோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வெவ்வேறு நாட்டோட அரசியலமைப்புல இருந்து எடுத்து இந்தியாவோட அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, கேட்கலாம். இப்ப அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து எந்த நாட்டோட அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அயர்லாந்து அப்படிங்கிறதா. அடுத்து இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது நம்மளுடைய அரசியலமைப்பு. அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்துல மொத்தம் 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேவா? அதுல 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் வந்து தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த கவுண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் வந்து முதல் பொது தேர்தலை தொடர்ந்து எப்ப தொடங்கிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1952 தொடங்கியிருக்கு, 3/5/1952. ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர் பொது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமா, முதல் பொது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமா முதல் கூட்டத்தொடர் வந்து எந்த வருடம் தொடங்கியது அப்படின்னா 1952.
அடுத்து அரசியலமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ இது கேட்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுவது எந்த அரசியலமைப்பு உறுப்பின் கீழ் வருதுன்னு கேட்டாங்கன்னா 333. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பரை. அடுத்து 16/5/2016 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்ததையொட்டி 15வது தமிழக சட்டமன்றம் 2016 21/5 அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தோட டீட்டெயில்ஸ். அடுத்து பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லப்படுவது என்ன? மக்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுறாரு. ஸோ மக்களவை உறுப்பினர்கள்ல இருந்து தான் இந்த பொது கணக்கு குழு தலைவராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. இதுல 1967-68 இந்த ஆண்டுல முதன்முறையா எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரை பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் நியமிக்கப்பட்டது 1967-68 அந்த காலகட்டத்தில், அதுவும் எதிர்கட்சி உறுப்பினரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இக்குழு மக்களவை தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பொது கணக்கு குழு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு, அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஏதாவது ஒன்றை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வருவாங்க இல்லையா, அதுதான் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு. இது உறுப்பு 368 2 கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். ஸோ இது ஆர்டிகிள் 368 2. இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் ஈரவையிலும் கொண்டு வரலாம். நாடாளுமன்றத்தோட 2 அவையிலுமே இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு. அதோட ஆர்டிகிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் 1956 20/7 10/10 வரைக்கும் மொத்தம் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்திருக்காரு. ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என்று பெயர் மாற்ற காரணமா இருந்தவர் அப்படிங்கிற மாதிரி சங்கரலிங்கனார் அவர் பெயர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் மொத்தம் எவ்வளவு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரும் இழந்திருக்காரு. அப்புறம் பெயர் மாற்றத்துக்கான சட்டம் 1969 தான் கொண்டு வர்றாங்க. அவர் உண்ணாவிரதம் இருந்தது 56. பட் அதுக்கான சட்டம் 14 ஜனவரி 1969 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுவும் கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் மதராஸ் மாநிலங்கிற பெயரை தமிழ்நாடுன்னு மாத்துனாங்க, எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1969. காந்திய வழி உண்ணாவிரத நோன்பு இருந்து உயிர் நீத்தவர். இவர் சாப்பிடாமே இருந்து உயிர் இழந்தவர். ஸோ ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கிய கூட்டங்கள். வரதட்சணை ஒழிப்பு சட்டம், இதுக்கான சட்டம் 1959 6 மற்றும் 9 மே 1961 கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கான சட்டம் 1959, அப்புறம் 1961. அடுத்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச்ல. அடுத்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர்கள் எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு ஆகஸ்ட். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர்ல. ஸோ இந்த 3க்கும் மந்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சட்ட முன் வரைவுகளுக்கான ஒப்புதல் அளித்தல், பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடத்துதல் போன்றவற்றிற்காக திட்டமிடப்பட்ட ஒரு கால வரையறையில் நாடாளுமன்றம் கூடுவதைத்தான் ஒரு கூட்டத்தொடர். நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, அந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்துல நாடாளுமன்றத்துல வெறும் 3 கூட்டத்தொடர்கள் தான் நடக்குது. ஒவ்வொரு கூட்டத்தொடரும் எதுக்காக எந்த மந்த்ல நடக்குதுங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில
குறைந்தபட்சம் 1/10 இருக்க வேண்டும். ஒரு கூட்டத்தொடர் நடக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களை 10ல் 1 ஒரு பங்குல எண்ணிக்கையில இருந்தா மட்டும்தான் அந்த கூட்டத்தொடரை நடத்த முடியும். இதுதான் அந்த கணக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 10ல் 1 பங்கு. அடுத்து ஜவஹர்லால் நேரு பத்தி கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட தலைமை சிற்பிகளில் ஒருவரும் அதன் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாகவும் திகழ்ந்தவர் தான் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்திய சபாநாயகரின் அலுவலகத்தை குறித்து ஒரு பொருத்தமான சூழ்நிலையில் இவ்வாறு கூறியிருக்கிறார். இவர் சபாநாயகரோட அலுவலகத்தை குறித்து நேரு சொன்ன சில வரிகள் தான். சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவள் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். இந்த மன்றம் நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார். ஆகவே அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும். அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சபாநாயகரோட அலுவலகத்துல அவங்க வேலை பார்க்கறவங்கள பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து, யார் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகலாம்? இப்போ மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்குன்னு சொல்லி சில தகுதிகள் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும். 30 வயதுக்கு உட்பட்டவரா இருக்க கூடாது. 30 வயசுக்கு மேலதான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அபவ் 30 தான் இருக்கணும். 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடாது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும். வாக்கு போடக்கூடியவராக இருக்கணும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 3வது பிரிவினை மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் 2003 திருத்திருக்காங்க. இதன் மூலம் மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர் எந்த மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விலக்கி கொள்ளப்பட்டது. அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை திருத்திருக்காங்க. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், ஆனா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த திருத்த சட்டம் 2003 திருத்தியது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தா மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம். அடுத்து, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரங்களும் சிறப்புரிமைகளும். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அவங்களுக்கான சிறப்பு உரிமைகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் பேச்சுரிமை மற்றும் நாடாளுமன்றத்தில் அல்லது எந்த ஒரு குழுவிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அல்லது அளித்த வாக்குகள் குறித்து எந்த நீதிமன்றத்திலும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்வதற்கு எதிரான பாதுகாப்பு. அவர் ஒரு சில கருத்துக்கள் நாடாளுமன்றத்துல பேசுறாரு, இல்ல அவர் யாருக்காவது வாக்களிக்கிறாருன்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியாது, அவர் மேல சட்ட நடவடிக்கை எல்லாம் தொடர முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து, ஈரவைகளிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் எந்த ஒரு அறிக்கை, கட்டுரை, வாக்குகள் அல்லது நடவடிக்கைகளை பிரசுரிப்பதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எந்த நீதிமன்றத்திலும் தொடர்வதற்கு எதிரான பாதுகாப்பு. அங்க விவாதிக்கக்கூடிய விஷயங்கள், ஈரவையிலையும் விவாதிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வெளியே சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு எதிரான பாதுகாப்பு இவங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பத்தி என்ன பண்ண முடியாது, நீதிமன்றம் விசாரிக்க முடியாது. ஈரவைகளில் எந்த ஒரு அவை நடவடிக்கைகளின் உண்மையான எந்த ஒரு அறிக்கையையும் செய்தித்தாள்களில் பிரசுரிக்கும் உரிமைக்கு எதிரான சட்ட விலக்களிப்பு. பிரசுரம் தவறான நோக்கோடு பிரசுரிக்கப்பட்டதாக இருந்தாலொழிய அதற்கு எதிரான நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஈரவைகள்ல இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பத்தி செய்தித்தாள்களை என்ன பண்ணலாம், வெளியிடலாம். ஆனா அது தவறான நோக்கத்தோட வெளியிட்டா மட்டும்தான் அது பிரச்சனைக்குரியது. மற்றபடி அதை வெளியிடுறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கும் போதும் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 40 நாட்களுக்கு முன்பும் மற்றும் கூட்டத்தொடர் முடிந்து 40 நாட்களுக்கு வரையிலும் உரிமையியல் வழக்குகளின் கீழ் ஒரு உறுப்பினரை கைது செய்யப்படாமல் இருக்கும் சுதந்திரம். கூட்டத்தொடர் நடக்கும்போது, நடக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள், நடந்ததுக்கு அப்புறம் 40 நாள், இந்த டைம் வரைக்கும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
நாடாளுமன்ற வளாகத்தினுள் ஒரு உறுப்பினர் மீது சட்ட நடவடிக்கை அறிக்கை அளிப்பது அல்லது கைது ஆகியவற்றிலிருந்து விதிவிலக்கு. ஸோ அங்கே நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள அவங்களை கைது செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது எல்லாமே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரம் மற்றும் உரிமைகள். அடுத்து 120 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் பத்தி சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்தோட அலுவல் மொழியா ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசியலமைப்பு உறுப்பு 120 சொல்லுது. ஸோ 120 என்ன சொல்லுது? அஃபிஷியல் லாங்குவேஜா, நம்ம நாடாளுமன்றத்தோட அஃபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் இந்த 120ங்கிற ஆர்டிக்கிள். ஓகேவா? இவ்வாறு இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பேன், இது ரெண்டுமே தெரியாத லாங்குவேஜ் தெரியாதவராக இருந்தானா அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவை தலைவர் அனுமதிக்கலாம். ஓகேவா? மேலும் இந்த இதில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவருக்கு தமிழும் ஹிந்தியும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல அப்படின்னா அவர் தன்னுடைய தாய்மொழியில பேசலாம். அதுக்கு அந்த அவைத்தலைவர் அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உறுப்பு 120 ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் நிறைவேற்றிய தனிநபர் சட்டங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சட்டங்கள் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்றது. இஸ்லாமிய வகுப்பு வாரிய சட்ட முன்வரைவு 1952 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான உறுப்பினர் பெயர் தனிநபர் சட்டங்கள், ஒருத்தர்னால ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இல்லையா, அது சையத் முச்சமத் அகமது காஷ்மீர் அப்படின்னு, காஷ்மீரை சார்ந்தவர் இவர் மூலியமா தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய பதிவு திருத்த சட்ட முன்வரைவு MSC சமந்தா. அடுத்து நாடாளுமன்ற செயல்முறைகள் வெளியீட்டு தடுப்பு சட்டம் முன்வரைவு 1956 கொண்டு வந்திருக்காங்க ஃபெரோஸ் காந்தி அவர்களால. குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு 1956 ரகுநாத் சிங் அவர்களால கொண்டு வரப்பட்டிருக்கு. பெண்கள் மற்றும் சிறார் நிறுவனங்கள் உரிமம் சட்ட முன்வரைவு 1954 காம்லேடு மத்திஷ் ஷா அவரால் கொண்டு வரப்பட்டிருக்கு. குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு 1964 சுமத்திர ஜோசிக். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊதியம் சலுகைகள் திருத்த சட்ட முன்வரைவு ரகுநாத் சிங் அவர்களால. இந்து திருமண திருத்த சட்ட முன்வரைவு 1968 திவான் சந்த் சர்மா. உச்ச நீதிமன்றம் உயர்மட்ட குற்ற விசாரணை விரிவாக்கம் சட்ட முன்வரைவு 1968 ஆனந்த் நாராயணன் முல்லா. பண்டைய வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் அகழாய்வு பகுதிகள் மற்றும் மிச்சங்கள் சட்ட முன்வரைவு 1954 கொண்டு வரப்பட்டது ரகுனீஷ் சிங் அவர்னால. இவங்கெல்லாம் மாநிலங்களவையை சார்ந்தவங்க, மேல இருக்கவங்களாம் மக்களவையை சார்ந்தவங்க. இந்து திருமண சட்ட முன்வரைவு ஏற்கனவே பார்த்தோம், மக்களவையில கொண்டு வந்தது திவான் சந்த் சர்மா, மாநிலங்களவையில கொண்டு வந்தது டாக்டர் சீதா பர்மானந்த். அனாதை இல்லங்கள் மற்றும் இதர அறக்கட்டளை இல்லங்கள் மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாடு சட்ட முன்வரைவு 1960 கைலாஷ் பிகாரிலால். கடல்சார் காப்பீடு சட்ட முன்வரைவு 1960 NP பர்கவா. இந்தியன் தண்டனை சட்டம் திருத்த சட்ட முன்வரைவு திவான் சமன்லால் இவங்களால கொண்டு வரப்பட்டிருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 3 மக்களவைகளில் அறிமுகமான விவாதிக்கப்பட்ட தனிநபர் முன்வரைவுகள். ஓகேவா? ஸோ இதில் 13வது மக்களவை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 343 அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த முன்வரைவுகளை அறிமுகப்படுத்தி 17 மட்டும்தான் விவாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி 14வது மக்களவை கூட்டத்தில் 328 முன்வரைவுகள், தனிநபர் முன்வரைவுகள் அறிமுகமாச்சு. ஆனால் வெறும் 14 தான் விவாதத்துக்குள்ளாச்சு. அதே மாதிரி தான் 15வது கூட்டத்தில் 372 அறிமுகப்படுத்தி 14 மட்டும்தான் விவாதிச்சிருக்காங்க. அடுத்து 16வது மக்களவை கூட்டத்தில் 206 தனிநபர் முன்வரைவுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. வெறும் 6 மட்டும்தான் விவாதத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது கீழே சொல்லியிருப்பாங்க, 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு 2014 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்தும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் பாலின நபர்கள் உரிமை சட்ட முன்வரைவு திருச்சி சிவா அவர்களால் தான் கொண்டு வரப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு. ஓகேவா? இந்தியாவில் 3வது பாலின மக்கள் சந்தித்து வரும் புறக்கணிப்புகளுக்கு முடிவு கட்ட இந்த முன்வரைவு கோருகிறது. ஸோ இதை கொண்டு வந்தவர் திருச்சி சிவா. எந்த வருஷம்னா 2014. ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா
இந்த பார்ட் 1 வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் நிறைய பாக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. அதுல இருந்துமே கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.